ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் அறிவோம் பகிர்வோம். நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணுன்றதை உங்கள்கிட்ட வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆள் கொடுத்து வச்சுங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பன் பன்னீர் பீஸா பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பிக் சைஸ் பன் இருந்தாவே போதும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் பன்னை எடுத்திருக்கேன். அதோடைய பாட்டமில் இருக்கிற அந்த பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்துக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான். ஸோ நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பேஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த பேஸை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோர்க் எடுத்து இதை நல்லா நான் வந்து குத்தி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா குத்தி விட்டுக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ள ஸ்டஃப் ஆகிட்டு உங்களுக்கு வேந்து வரப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ ஒரு ஃபோர்க் வச்சு நான் குத்திட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீஸா சாஸை வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக பீஸா சாஸை வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மேக் ஷூர் எல்லா இடத்துலையும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பன்னீர் இருக்கு இல்லைங்களா, பன்னீரை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் வந்து ஸ்டஃப் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பீட்சா பண்ணுறப்போ பன் பீஸா பண்ணுறப்போ நான் மொசரல்லா சீஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ நான் மொசரல்லா சீஸ் எடுத்து அதை நான் வந்து துருவி எடுத்து அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சீஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் நிறையாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சீஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து நீல வாக்கில் அதாவது ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஆனியன் எடுத்து நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசும் தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்ககிட்ட மஷ்ரூம் இருக்குது இல்லை உங்ககிட்ட வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆஃப் ஸ்வீட் கார்ன் தான், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பன்னீரே நான் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ண பன்னீர் தான். ஒன்ஸ் பன்னீரை நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டு துருவனை இந்த மொசரல்லா சீஸ் இருக்குது இல்லைங்களா, இதையே மறுபடியும் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பேஸில் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. மறுபடியும் மேலே நீங்கள் வந்து வச்சாதான் அதோடைய சீஸ்னஸ் உள்ளே இறங்கி ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ சீஸ் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீஸி மயோ இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு குட்டி பவுல் மாதிரி எடுத்து அதில் வந்து பட்டரை வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச பன் பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்ருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது நம்ம பேனில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பேனை வந்து நீங்கள் வந்து கேஸில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மணல் இருக்குது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் அந்த பவுலை வைக்க போகிறோம். ஸோ நான் வச்சாச்சு. உங்கள்கிட்ட குக்கர் இருக்குதுன்னா நீங்கள் டிரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் வந்து பவுலை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. மேலே ஏதாவது ஸ்டாண்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். பாருங்கள், நான் வந்து ஸ்டாண்டு வச்சு இந்த பவுலை வச்சாச்சு. ஒரு லீட் போட்டு இதை நல்லா மூடி விடுறேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அரௌண்ட் 20 மினிட்ஸ் குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஆறின பிறகு நீங்கள் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு
இது குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சீஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கு. ப்ளஸ் மற்ற வெஜ்ஜஸும் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. ஒரு பீஸா கட்டரை வச்சு இதை கட் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். அவ்வளோதான். இது இவ்வளோ ஈஸி இது பண்ணுறதுக்கு. உங்ககிட்ட பன் இருக்குது அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய சேனலில் ஈஸி குக்கிங்ஸு ப்ளஸ் ரேஷன் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய சேனல்ஸ்லாம் உங்களுக்கு ஃபன்னான ஷார்ட்ஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோஸும் பாருங்கள் அண்ட் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலில் கூடிய சீக்கிரம் கிவ் அவே வரப்போகுது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் மை சேனல், வாட்ச் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.